தியேட்டர்ஸில் இப்போ ரன் ஆகிற மலையாள மூவி மலையாளி ஃப்ரம் இந்தியா படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். நிவின் பாலியும் தியான் ஸ்ரீனிவாசனும் கேரளாவில் உள்ள ஒரு கிராமத்தில் எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்காங்க. அப்போ எதிர்பாராத ஒரு சம்பவத்தையும் இவங்க 2 பேரும் செய்ய நிவின் பாலி கேரளாவிலேருந்து தப்பிச்சு அரப் கண்ட்ரீஸ்க்கு போயிடுறாரு. அரப் கண்ட்ரினா சிட்டி கிடையாது, நடு பாலைவனம். அங்கே நிவின் பாலியோட பாஸ் யாருன்னு பார்த்தா ஒரு பாகிஸ்தான் ஆளு. இதுக்கடுத்து நடக்கிற சம்பவங்கள் தான் மலையாளி ஃப்ரம் இந்தியா. இது ஜனகணமனன்னு ஒரு தரமான படத்தை எடுத்த டிஜோ ஜோஸ் ஆண்டனியோட மூவி. ஸோ எனக்கு இந்த மூவி மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பெருசாக இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஒரு அபவரேஜ் டு ஓகேவான ஃபீலை தான் இந்த படம் எனக்கு கொடுத்தது. ஆக்சுவலாக இந்த படத்தில் பொலிட்டிக்கல் இஷ்யூ, ரிலீஜியஸ் இஷ்யூ, இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூன்னு சில முக்கியமான கான்ட்ரவர்சியான விஷயங்கள் பற்றிலாம் டிஸ்கஸ் செய்கிறாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தாக்கா ஒரு சீன் காமெடியாக இருக்கும், இதுக்கு அடுத்த சீனே சீரியஸாக போகும். ஸோ இது ஒரு காமெடி படமா இல்லைனா சீரியஸான ஒரு மூவியாங்கிற ஒரு டவுட் படம் முடிகிற வரைக்குமே எனக்கு இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மூவியை என்ஜாய் பண்ணி என்னால் பார்க்க முடியலை. குறிப்பாக செகண்ட் ஆஃப் கோட் லைஃபோட ஃபன் வெர்ஷன் மாதிரி காமிச்சிருந்தாங்க. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி கோட் லைஃப் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த செகண்ட் ஆஃபில் வர போர்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. கிளைமேக்ஸ் இதுதாங்கிறத செகண்ட் ஆஃபோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கெஸ் பண்ணிவிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இந்த படம் டீசெண்டாக தான் போகும். செகண்ட் ஆஃபில் மொத்த ஸ்டோரியுமே மாற்றி வேறு மாதிரி எடுத்துருக்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓவராலாக ஒரு அபவரேஜான ஒரு படம் தான் இந்த மலையாளி ஃப்ரம் இந்தியா.